எந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை அழைத்துச் சென்றாலும் நீ வந்த நிலையை ஒருபொழுதும் மறந்து விடாதே. சிங்காரவேலனுக்கு அரோகரா. இன்று உன் முருகன் என் வேலை தொடுவதற்கு நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இறுதி வாய்ப்பு. இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. நமக்கான அதிர்ஷ்டத்தை நம் முருகன் என்று கொடுப்பார் என்று என் தங்கம் காத்து கொண்டிருந்ததற்கு சரியான பதிலோடு உன் முருகன் முன்னால் வந்து நிற்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், தினம் தினம் மனதிற்குள் பல மாறுதல்கள். எப்பொழுதும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாறும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உன்னுடைய பயணம் நீ எதிர்பார்த்த உன் வெற்றியை நோக்கி நிச்சயமாக இருக்கட்டும். உனக்கு நல்லது நடக்க வேண்டி உன் முருகன் உன் முன்னால் இப்பொழுது வந்திருக்கின்றேன். சிங்காரவேலனின் வேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துயர்களையும் களைத்து உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிங்காரவேலன் தன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்றால் சட்டென்று ஒரு நொடியில் என் தங்கம் தன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை நிறைவான முடிவோடு நீ ஏற்றுக்கொண்டு முருகன் நடத்தி கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு மன நிறைவோடு எப்பொழுதுமே இருக்க பழகு. எந்த நொடியிலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். எந்த நொடியிலும் நீ கேட்டது உன் கைகளில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும். சிங்காரவேலனின் வேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துயர்களை எல்லாம் களைத்தெடுக்கும் என்பது தெரிந்த பிறகுதானே என் தங்கம் நீ அதை தொட்டிருக்கின்றாய். சர்வசாதாரணமாகவெல்லாம் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து விடுவதும் இல்லை. எந்த ஒரு விஷயங்களையும் அடைய ஆசைப்படுவதும் இல்லை. இரவு நேரத்தில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நன்றாக உறங்கி எழுந்த பிறகு மனது என்ன பிரச்சனை நடந்தது என்பதையே மறக்கின்றது அல்லவா? இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது இந்த விடியலில் எல்லா துன்பங்களையும் மறந்து உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் மட்டுமே உனக்கு நினைவில் இருக்கட்டும். உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களும் உன் மனதிலிருந்து வெளியேறட்டும். இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கின்ற சில நல்ல உறவுகளை மட்டும் உன் கவனத்தில் கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது என்பதனை யோசித்து யோசித்து என் தங்கம் மனதளவில் நீ கலக்கம் கொள்வதை விட இப்பொழுது உன் கைகளில் என்ன இருக்கின்றதோ அதை நினைத்து நீ சந்தோஷப்படு. முருகன் ஒரு முறை உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு எத்தனை துன்பங்களையும் நீ கடந்து வந்திருக்கின்றாய். அதனால்தான் இந்த சிங்காரவேலனின் மீது உனக்கு அன்பு வந்திருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் மீது நீ கொண்ட அன்பு இந்த சிங்காரவேலன் நமக்கு நடத்தி கொடுப்பான் என்று நீ என் மீது வைத்த நம்பிக்கை என்று இவையெல்லாமும் ஒன்று சேர்ந்து இன்று உனக்கான இறுதி வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. சிங்காரவேலன் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதன் பிறகு எந்த இடத்திலும் முருகன் தயக்கம் காட்டுவதில்லை. வேண்டாமா வேண்டுமா என்றெல்லாம் நான் ஒருபொழுதும் யோசிப்பது கிடையாது. உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது உறுதியான முடிவாகிவிட்ட பிறகு அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடுவதுதானே முறை. அதைத்தான் நான் உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட நினைக்கின்றேன். நீ எண்ணிய எண்ணங்களும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. மனதால் நீ எதற்காக ஏங்கினாயோ, மனதால் எந்த விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் ஏக்கம் கொண்டாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகின்றது. இப்பொழுது இன்று இருக்கின்ற சூழ்நிலை ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு உன்னை பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றது. என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய்.
ஆரம்பத்தில் உதவி செய்தவர்கள் இப்பொழுது உன்னை கண்டுகொள்ளாமல் செல்வதை உன் மனதிற்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. முருகா, இவர்களைத்தானே நம்பி ஒரு காரியத்தில் நாம் இறங்கினோம். ஆனால் இவர்கள் இடையிலேயே கைவிட்டு செல்வது எந்த வகையில் நியாயமாகும் என்று என் தங்கம் நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, மனசாட்சி உள்ளவர்கள் மட்டும்தான் நியாயம் அநியாயத்திற்கும் பயப்படுவார்கள். நாம் செய்வது தவறு என்றால் நிச்சயமாக நமக்கு தண்டனை கிடைக்கும் என்று அவர்கள் மனதளவில் வேதனைப்படுவார்கள். இல்லாத பட்சத்தில் எதை பற்றியுமே இவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைக்க மனமில்லாத இவர்கள் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை மட்டுமே கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நல்லது நடத்த வேண்டி எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்ற உன் முருகன் இந்த சிங்காரவேலன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை உன் முன்னால் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்றாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது போல மாறிவிடாதா? என்றாவது இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ நினைத்தது போல வெற்றியை உன் கைகளுக்குள் கொடுக்காதா என்று நீ ஏங்கி தவித்ததும் உன் முருகன் என்னை நீ கருணையோடு கண்டதையும் நான் அறிவேன். உன்னுடைய பாவமான அந்த முகத்தை கண்ட பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் இருந்துவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் தங்கம் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். மனது எப்பொழுதும் தைரியத்தோடும் இறுக்கமாகவும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். மனது எதையுமே நிறைவாக யோசிக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பயமும் வேண்டாம். அப்படியானால் முருகன் உன்னை விட்டு செல்லக்கூடிய நாள் வருமா என்று யோசிக்கின்றாயா? ஒரு நாளும் இந்த சிங்காரவேலன் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். உன் மனதில் உறுதி இருக்கும் வரை, உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை, என்னை என்றும் உனக்கு துணையாக நீ நிற்கும் வரை நீ எப்பொழுதும் இந்த சிங்காரவேலனை விட்டு செல்ல மாட்டாய். உன் முருகன் நானும் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டேன். சிங்காரவேலனின் அதிர்ஷ்ட வேலை தொடுவது என்ன சாதாரண காரியமா? அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்துவிடாத ஒரு பாக்கியம் இன்று என் தங்கத்திற்கு உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் இருந்து இழுத்துவிட்டு இந்த நாளில் உனக்கு நடக்கப் போகின்ற நல்லதை மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டு வெற்றி நடைபோடு. என் தங்கமே, உன் வெற்றியை தடுக்க இங்கு யாரும் வரப்போவது கிடையாது. உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்தி யாருக்கும் இங்கு எந்த தைரியமும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து கொடுத்து அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுத்துதான் இந்த நிலைமையில் இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழ வேண்டும் என்று யோசிக்க தொடங்கு. அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து நீ பட்டது எல்லாம் போதும். இனி உனக்கான நீ என்னவாக இந்த வாழ்க்கையை வாழ போகின்றாய் என்பதனை மட்டும் சிந்தித்து கொண்டிரு. நிச்சயமாக எதிர்பாராத விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது. எதிர்பார்த்திடாத பல நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்றது. எதற்கும் துணிச்சலோடு நில். இந்த முருகன் உன்னை கரை சேர்த்து விடுவேன். மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் பதிலை கொடுத்து விடுவேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.